ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆர்த்திஸ் கிச்சனில் பார்க்க போகிறதுங்க சுண்டக்காய் வச்சுட்டு ஒரு குழம்பு வைக்கலாங்க. அது இப்போ சுண்டக்காவை கழுவி வச்சுருக்கேங்க. இந்த சுண்டக்காவை என்ன பண்ணலாம், இந்த உலக்கில் போட்டு இடிச்சுக்கலாங்க. போட்டு இடித்து எடுத்து வச்சுக்கலாங்க. எல்லா சுண்டக்காயும் இப்படி நல்லா இடித்து எடுத்து வச்சுட்டு தான் நம்ம வதக்கணுங்க. நான் எல்லா சுண்டக்காயும் இப்படி இடிச்சிட்டு நான் காட்டுறேங்க. நல்லா அடிப்படணுங்க. இன்னும் கூட நல்லா தட்டிக்கலாங்க. நான் எல்லாத்தையுமே இப்படி தட்டிட்டு உங்களுக்கு காட்டுறேங்க. சுண்டைக்காயை இப்படி நான் தட்டி வச்சுட்டேங்க. இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சுக்கலாங்க. வடக்கல் வச்சுட்டேங்க. இதில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாங்க. நல்லெண்ணெய் ஒரு 5-6 ஸ்பூன் ஊற்றினா தான் நல்லாயிருக்குங்க. சுண்டைக்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இப்போ நம்ம கடுகு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. வெந்தயம் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. சீரகம் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. நல்லா பொரியிட்டுங்க. வெள்ளை உளுந்து பருப்பு கொஞ்சம், கடலைப்பருப்பு கொஞ்சம், அவ்வளோதாங்க. இது நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க. இப்போ நம்ம போட்ட பொருளெல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. இப்போ நம்ம வெங்காயம் போட்டுக்கலாங்க. சின்ன வெங்காயம் கொஞ்சம், பெரிய வெங்காயம் கலந்து போட்டிருக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்குங்க. பூண்டு ஒரு 5-6 பல் போட்டுக்கலாங்க. நல்லா வதக்கி விடலாங்க. இது வதங்கிறதுக்கு மட்டும் கொஞ்சம் சால்ட்டு போட்டுடலாங்க. 2 வரமிளகாய் போட்டுடலாம். மல்லி கருவேப்பிலை போட்டுடலாங்க. இதையும் சேர்த்து நல்லா வதக்கி கொடுக்கலாங்க. அப்படியே நம்ம சுண்டைக்காய் தட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை அப்படியே போட்டுக்கலாங்க. இதையும் சேர்த்து நல்லா கிளறி கொடுக்கலாங்க. இது நல்லா வதங்கட்டுங்க. இப்போ இதுக்கு ஒரு மிளகு ஒன்று ரெடி பண்ணிக்கலாங்க. ஒரு 5-6 வில்ல தேங்காய் போட்டுக்கலாங்க. அப்படியே தக்காளிங்க, ஒரு 2 தக்காளி வெட்டி போட்டுக்கலாங்க. இதில் அப்படியே மல்லித்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. அப்படியே சாம்பார் தூள் அது 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. அப்படி மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன். இதை அடிச்சுட்டு வந்துடலாங்க. இதில் அப்படியே இந்த சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. இது குழம்புக்கு அவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்குங்க. இப்போ நம்ம போட்டதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ அரைச்ச மிளகு ஊற்றிக்கலாங்க. அப்படியே புளி ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் ஊற்றிக்கலாங்க. தேவையான அளவு உப்பு காரம் பார்த்து போட்டுக்கோங்க. இதை நல்லா கலக்கி விடலாங்க. நல்லா வேகட்டுங்க. வெந்ததும் பார்க்கலாம். இப்போ எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாங்க. சூப்பராக ரெடி ஆகிருக்குங்க. எண்ணெயெல்லாம் வெளியே வந்திருக்குங்க. சூப்பராக குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நம்ம பிளேட்டிங் பண்ணி பார்க்கலாங்க. அப்படியே மல்லித்தலையை தூவிக்கலாங்க. பாருங்கள், டேஸ்ட் பண்ணலாம். சூப்பராக இருக்குங்க. நான் போட்ட புளியோட அளவு, காரத்தோட அளவு எல்லாம் சேர்ந்து குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. சுண்டைக்காய் குழம்பு உடம்புக்கு நல்லது. இது சாப்பாட்லேயே போட்டு சாப்பிட்லாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். என் சேனலை பிடிச்சிருந்தா நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆர்த்திஸ் கிச்சனில் பார்க்க போகிறதுங்க கொத்தவரங்காய் கிரேவி. கொத்தவரங்காயில் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு நம்ம 2 ஸ்பூன் ஆயில் எடுத்து வச்சுக்கலாங்க. கடலெண்ணெய், ஆயில் எது வேணால் போட்டுக்கலாங்க. அதில் அப்படியே வெங்காயம் போட்டுடலாங்க. பொடியாக அறுத்த வெங்காயம் போட்டுக்கலாங்க. அப்படியே ஒரு தக்காளி பொடியாக அறுத்தது போட்டுக்கலாங்க. அப்படியே மல்லி கருவேப்பிலையும் போட்டுக்கலாங்க. அப்படி 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது இதுலேயே போட்டு வதக்கிக்கலாங்க. நம்மளுக்கு பச்சை வாசம் வராமல் இருக்கும். சூப்பராக இருக்குங்க. இது சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்லாம். சாப்பாட்டுக்கு சைடில் வச்சுக்கலாங்க. சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிட்லாங்க. சூப்பராக இருக்குங்க. கொத்தவரங்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இது நல்லா வதங்கட்டுங்க. இதிலே லைட்டாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. நல்லா பெரட்டி விடலாங்க. இதில் அப்படியே இந்த கொத்தவரங்காய் போட்டுக்கலாங்க. கொத்தவரங்காய் பொடியாக எடுத்துட்டு நான் கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. அதை அப்படியே போட்டுக்கலாங்க. நம்ம எப்பயுமே பொரியல் டைப்பில் தாங்க பண்ணுவோம். இது வந்து கிரேவிங்க. கொத்தவரங்காயில் கிரேவி ரொம்ப நல்லா இருக்குங்க. மட்டன் மசாலா, சிக்கன் மசாலா, கரம் மசாலா எது இருந்தாலும் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. சாம்பார் தூள் அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி காரம் போட்டுக்கோங்க. நான் ஒரு 1/4 டீஸ்பூன் போடுறேங்க. மல்லித்தூள் 1/2 ஸ்பூன் போட்டிருக்கோங்க. அதில் அப்படியே சோம்புத்தூள் போட்டுக்கலாங்க. சோம்புத்தூள் 1/4 டீஸ்பூன் போட்டால் போதுங்க. உப்பு தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. இதை நல்லா பெரட்டி விடலாங்க. இப்போ என்ன பண்ணலாங்க, காய் வேகிறதுக்கு அளவாக ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாங்க.
போதுங்க. இது நல்லா கலக்கி விடலாங்க. அப்படியே மூடி போட்டு வைக்கலாங்க, வேகட்டும். வேகட்டுங்க. தேங்காய் ஒரு 4 வில்ல எடுத்து வச்சுருக்கேங்க. இது பல்சில் நான் போட்டுட்டு வந்துடுறேங்க. இப்போ எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாங்க. சூப்பராக வெந்துட்டுருக்குங்க. இன்னும் கொஞ்சம் வேகணுங்க. வெந்ததும் நம்ம கிரேவி தேங்காய் பூ போட்டுக்கலாங்க. உப்பு அப்படியே தேங்காய் பூ போட்டுக்கலாங்க. ஏன்னா கிரேவின்னா கொஞ்சம் குழக்கலன்னு இருந்தால் தான் நம்மளுக்கு சப்பாத்தியிலலாம் தொட்டு சாப்பிட முடியுங்க. அவ்வளோதாங்க. சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. கொத்தவரங்காயில் ஒரு கிரேவி. நம்ம இப்போ பிளேட்டிங் பண்ணி பார்க்கலாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி உப்பு காரமாக எல்லாம் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணலாங்க. சூப்பராக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் போட்ட இஞ்சி பூண்டோட அளவு, அந்த மட்டன் மசாலாவோட அளவு, காரம், உப்பு எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஆர்த்திஸ் கிச்சனில் பார்க்க போகிறதுங்க. வெள்ளை பூசணிக்காய் வச்சு ஒரு பொரியல் பண்ணலாங்க. அதுக்கு இப்போ நம்ம ஒரு 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாங்க. இது ரொம்ப சுவையாக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க வெள்ளை பூசணிக்காய். கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாங்க. கடலைப்பருப்பு 2 போட்டுக்கலாங்க. அப்படியே சீரகம் 2 போட்டுக்கலாங்க. இந்த சீரகம் தான் சுவை கொடுக்குங்க இந்த பொரியலுக்கு. அப்படியே வெள்ளுளுந்த பருப்பு 2 போட்டுக்கலாங்க. நல்லா பொரிக்கிட்டுங்க. பொரிஞ்சிருச்சுங்க. ஒரு வரமிளகாய் போட்டுக்கலாம். 2 கருவேப்பிலை தழை போட்டுடலாம். அப்படியே பொடியாக அறுத்து வச்ச வெங்காயம் போட்டுக்கலாம். சூப்பராக இருக்குங்க இந்த பொரியல். நல்லா வதங்கிடுச்சுங்க. நம்ம அப்படியே ஒரு தக்காளியை குட்டி தக்காளியாக பார்த்து பொடியாக அறுத்து போட்டுக்கலாங்க. இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடலாங்க. அப்படியே இப்போ வெள்ளை பூசணிக்காய் போட்டுக்கலாங்க. இது உடம்புல இருக்க கெட்ட நீரெல்லாம் வெளியேற்றிடுங்க. வெள்ளை பூசணிக்காய் உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க. இதை வச்சு மோர் குழம்பு வைக்கலாம், சாம்பார் வைக்கலாம், தட்டைப்பயிர் குழம்பு வைக்கலாம். இன்றைக்கி நம்ம பொரியல் செய்கிறோங்க. இப்போ அப்படியே பெருமிளகாத்தூள் அவங்கவுங்களுக்கு காரம் தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. அப்படியே ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள், உப்பு தேவைக்கேற்ப போட்டுக்கலாங்க. நான் 1 ஸ்பூன் போடுறேங்க. இதை நல்லா நம்ம கலக்கி விடலாங்க. சீக்கிரமாக வெந்துருங்க. ஒரு அரை டம்ளர் தண்ணி தொளிச்சிட்டு அப்படியே மூடி வச்சோம்னா சீக்கிரமாக வெந்துருங்க. இது நல்லா சாம்பார் சாப்பாடு, ரச சாப்பாடு எல்லாத்துக்குமே இது மேட்சாக இருக்குங்க. இதில் அப்படியே தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சிடலாங்க. நல்லா வேகட்டும். அப்படியே மூடி வைக்கலாங்க. நல்லா வேகட்டுங்க. நல்லா ஒரு காய் வேகிற வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் விட்டுறலாங்க. அப்புறம் திறந்து பார்க்கலாம். நம்ம அப்படியே ஒரு 4 வில்ல தேங்காய் போட்டுக்கலாங்க. 2 சின்ன வெங்காயம் போட்டுக்கலாங்க. இந்த பொரியலுக்கு இது ரொம்ப சுவையை கொடுக்குங்க. அப்படியே சீரகங்க போட்டுட்டு நம்ம பல்சில் வச்சு அடிச்சுட்டு வந்துடலாங்க. வெந்திருக்குன்னு பார்க்கலாங்க. சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ என்ன பண்ணலாம், நம்ம தேங்காய் பூ போட்டுக்கலாங்க. இந்த சீரகம் சின்ன வெங்காயம் போட்டிருக்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த பொரியல். அப்படியே கிளறி விடலாங்க. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது எல்லா சாப்பாட்டுக்குமே மேட்ச் ஆகுங்க. நம்ம இப்போ பிளேட்டிங் பண்ணி பார்க்கலாங்க. உப்பு அப்படியே டேஸ்ட் பண்ணலாங்க. சூப்பராக இருக்குங்க. நான் போட்ட அந்த காரத்தோட அளவு, உப்போட அளவு, அந்த சீரகத்தோட அளவு, வெங்காயத்தோட அளவு எல்லாம் சேர்ந்து இந்த வெள்ளை பூசணிக்காய் பொரியல் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்களும் நான் சொன்ன அளவுகளோடு பண்ணி பாருங்கள். என் சேனலை பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த நல்லதொரு வீடியோவில்